இது போன ஆட்சியில நடந்திருக்கு. இந்த ஆட்சியில விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இனி வருகிற ஆட்சியில் இந்த முறைகேடு தொடரக்கூடாது என்றால் இது அம்பலப்படுத்தப்பட வேண்டும். முழுமையா அம்பலப்படுத்தப்படணும். யார் யாருக்கு போச்சு, கலெக்ஷன் முதல்ல எங்க போகுது, டிஎம் கிட்ட இருந்து ஜிஎம்க்கு போய் ஜிஎம் கிட்ட இருந்து எங்கேயாவது போதா, இவங்க கிட்டலாம் போகாம நேரடியா ஆள் வந்து வாங்கிட்டு போறான்னு வந்தது. கரூர் கேங். கரூர் கேங் செயல்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருந்தது. அப்புறம் வேற ஆட்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மொத்த கலெக்ஷனை பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தான் இப்ப விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. சரி, ஏன் ரத்தீஷ்ன்றவர் திடீர்னு தப்பி ஓடுறாரு? அதுவும் பார்க்கணும். அவர் இன்ப சுற்றுலா போனாரா, இல்ல இது வருது தெரிஞ்சு ஸ்மெல் பண்ணி ஓடினாரா என்பது அவர் வந்தாதான் தெரியும். ரத்தீஷ் இடி விடாது போல இருக்கே சார். நிச்சயமாக ஒரு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார். ஏனென்றால் அவருக்கும் விசாகனுக்கும் தொடர்பு இருந்ததை கண்டறிந்திருக்கிறார்கள். நாமளே பார்த்தோம். ஆகவே இது குறித்த முழு உண்மை வெளியும் வரை திமுக இந்த இடைக்கால ஆர்டர்களால் மகிழ்ச்சி அடைவதில் அர்த்தம் இல்லை. அது அர்த்தமற்றது என்பதுதான் என் பார்வை.